என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிம்மா, நல்லா இருமா. தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நம்பூதிரி ஐயா சொன்ன மாதிரியே தாடிகாரனை கூட்டின்னு போய் அந்த கோயில்ல இருக்கிற அசல தீப பெட்டிக்கு விளக்கேத்திட்டு அந்த கோயில்ல பாரம்பரியமா செய்யற சம்பிரதாய நேர்த்தி கடனையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டு திரும்ப வரோம் தாத்தா. அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அம்மா ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ கும்பிடுற கடவுள் உன் கூடவே இருப்பாரு. அதுவும் இல்லாம உன்னோட குலசாமி, அதான் உன்னோட பொம்மி அக்கா, உனக்கு துணையா என்னைக்குமே இருப்பா. ஆமா ராணி, பொம்மியோட ஆசீர்வாதமும் துணையும் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ பயப்படாம போயிட்டு வா. சித்தார்த், ராணிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. இங்க பாரு, அவளுக்கு வயிறு தான் தெரியலே தவிர அவளுக்கு 7 மாசம் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க அத்தை. ராணி இப்ப வரைக்கும் எடுத்த காரியம் எதுலயும் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. இந்த காரியத்திலயும் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவா. ஆமா ராணி, உன் மேல எங்க எல்லாருக்கும் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அப்பா சித்தார்த், ராணிய பத்திரமா பாத்துக்கப்பா. தாத்தா, நாங்க என்ன உங்களை விட்டுட்டு ஃபாரினுக்கு போக போறோம்? பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போக போறோம். நீங்க யாரும் எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. ராணி, கிளம்பலாமா? ஆ சரி, அப்ப நாங்க போறோம்.